ஓகே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஒரே நிமிஷம் வரும். ம் யா ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரிமோட் போர்ட் கான்செப்ட். ரிமோட் போர்ட்ல என்னென்னலாம் பண்ணுவோம் என்றதை நம்ம செக் பண்ண போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். ரிமோட் போர்ட்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்றத நம்ம ஓகே. ரிமோட் போர்ட்னா என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நம்ம கிட்ட வந்து நிறைய சர்வர்ஸ் இருக்கு, கரெக்டா? நம்ம நிறைய சர்வர் வந்து டெய்லி டே டு டே வந்து நிறைய சர்வர்ஸ் ஆக்சஸ் பண்றோம். அந்த சர்வர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இதுதான் டேட்டா சென்டர். நேத்து டேட்டா சென்டர் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? சோ இதுதான் டேட்டா சென்டர். இந்த டேட்டா சென்டருக்குள்ள ஹலோ ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? ஓகே ஓகே. இப்போ ஓகே ஃபைன். ஸோ ரிமோட் போர்டு அப்படின்னா என்னன்றத பார்க்குறோம் இப்போ. ரிமோட் போர்ட்னா என்னன்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி உள்ள கான்செப்டை நான் உங்களுக்கு நேற்று பண்ண கான்செப்டை நான் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணுறேன். டேட்டா சென்டர்ல தான் சர்வர் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு டேட்டா சென்டர்ல ஆயிரக்கணக்கான சர்வர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சர்வர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், எதனா பிரச்சனை அப்படின்னு எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் அது ரிமோட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டேட்டா சென்டர், ஓகேங்களா? இதுக்குள்ள நிறைய சர்வர்ஸ் இருக்கு. இந்த சர்வர் எல்லாமே எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரிமோட் போர்டு மூலியமா தான் ஆக்சஸ் பண்ணி கான்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐ மீன் OS இன்ஸ்டால் பண்ணுவோம் எல்லாமே. அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. இந்த சர்வர்ல நம்மளுக்கு வந்து டேட்டா சென்டர்ல இருக்கு, கரெக்ட்டுங்களா? நீங்க வந்து ஒரு VMware அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னு இருக்கும் போது அந்த சர்வரை நீங்க வந்து ஒரு நியூ சர்வர், இப்ப வந்து நியூஸ் அந்த ரேக்ல வந்து நியூ சர்வர் வந்து போட்டிருக்காங்க. அதை எப்படி நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும்? நம்ம ஒரு டேட்டா சென்டர்ல ஒரு ரேக்ல நம்ம சர்வரை இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஆக்சஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கான நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும். அது யார் பண்ணுவா அப்படின்னா, டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருப்பாங்க. ஒரு லொகேஷன், இப்ப இந்த டேட்டா சென்டர் வந்து யூஎஸ்ல இருக்கு, ஏதோ ஒரு லொகேஷன்ல இருக்கு, புளோரிடான்ற ஒரு லொகேஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த லொகேஷன்ல அந்த டேட்டா சென்டர்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டு வச்சிருப்பாங்க, டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அப்படி அவங்க தான் இந்த ஆப்ஷன், இந்த கான்ஃபிகரேஷன் ILO, ID rack இதெல்லாமே இந்த ரிமோட் போர்டுன்ற இந்த ஆப்ஷனை வந்து கான்ஃபிகர் பண்ணி நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து எங்க இருக்கோம், சென்னையில இருக்கோம். சென்னையில இருந்து யூஎஸ்ல இருக்க டேட்டா சென்டர் சர்வர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் டேட்டா சென்டர்ல போய் கான்ஃபிகர் பண்ணி நம்ம சர்வரை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் முடியாது இல்லையா? ஸோ இதுக்காக தான் இந்த ஆப்ஷன் நம்ம எங்க இருந்தாலும், சென்னை எந்த கண்ட்ரில இருந்தாலும், டேட்டா சென்டர் எந்த கண்ட்ரில இருந்தாலுமே நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் ரிமோட் போர்டு. ஓகே. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதுல ஒரு கேபிள் இருக்கும். இது ஒரு சர்வர்னு வச்சுக்கோங்க. இந்த சர்வர்ல வந்து ஒரு ஐடி ரேக்குன்ற ஒரு ஜஸ்ட் கேபிள், நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு கேபிள் வச்சிருக்கோம், இப்ப வந்து லேப்டாப்க்கு ஒரு சார்ஜர் போடுறதுக்கு ஒரு ஒயர் போகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு நெட்வொர்க் கேபிள்ல கனெக்ட் ஆயிருக்கும் இந்த ஐடி ரேக்குன்ற கேபிள். ஐடி ரேக்குன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒயர் மாதிரி அந்த நெட்வொர்க் கேபிள்ல கனெக்ட் ஆகிருக்கும். இது கூட ஸ்விட்ச் கூட கனெக்ட் ஆயிருக்கும். நான் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? என்னுடைய கூகுள் பேஜ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுமா. ஓகே. சோ இதுதான் ஐடி ரேக். இது வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு நெட்வொர்க் கேபிள் மாதிரி ஒரு இது செட்டப். அதுல வந்து ஈத்தர்நெட் போர்ட் மாதிரி இருக்கு. எஸ், ஈத்தர்நெட் போர்ட் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கேபிள் இருக்கும். அந்த கேபிள் இது கூட ஸ்விட்ச் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. இது வந்து ஐடி ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் இப்ப வந்து ஒரு வெண்டாரை பொறுத்த வரைக்கும் டேர்ம்ஸ் நேமிங் கன்வென்ஷன் வந்து டிஃபர் ஆகும். இப்ப வந்து ஐடி ரேக் வந்து டெல் உடையது. சோ அவன் வந்து கன்சோல் கேபிளா ப்ரோ ஜி? கன்சோல் கேபிள் அது? ஆமா ரிமோட் போர்டு உடைய கன்சோல் கேபிள். ஆமா. சோ இது வந்து ஐடி ரேக்ன்றது டெல் உடைய வெண்டார்து. இதுவே வந்து HP இது வந்து ILO. சோ இது மாதிரி ILO இங்க பார்க்கலாம். ஓகே. இது ILO. சோ இது மாதிரி ஒரு வெண்டாரும் அவங்களுடைய இது மாதிரி ஒரு கேபிள் வந்து கனெக்ட் பண்றதுக்கு, ஏன்னா ரிமோட் போர்டு கன்சோலை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்ன்றதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா சர்வர்லயும் இது இருக்கும்.
இதை வந்து ஸ்விட்ச் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இது ஒன்ஸ் டேட்டா சென்டர் ஒரு சர்வர் வந்து புதுசா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம், டேட்டா சென்டர்ல டீம்ல கூட கோஆர்டினேட் பண்ணி கேபிளிங் வந்து பண்ணுவாங்க. அந்த கேபிளிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ILO எல்லாமே செட்டப் பண்ணிருப்பாங்க. அது செட்டப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து மெயினா வந்து இந்த ILO கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்க. இந்த ILO கான்ஃபிகரேஷன் பண்ணா மட்டும்தான் ILOவோ இல்ல ஐடிராக்கோ டேர்ம் வந்து வேரி ஆகும். ஒரு வெண்டாருக்கும் டிஃபர் ஆகும். ஸோ இதை கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வரும். உங்களுக்கு இங்க பாருங்க, டெல்லுக்கு வந்து நம்ம F2 பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கொடுக்கும். ஐடிராக் அந்த ஐடிராக் கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுக்கும். அந்த ஐடிராக் கான்ஃபிகரேஷன்ல ஐபி அட்ரஸ் கொடுக்கணும், ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம எங்க இருக்கோம், சென்னையில இருக்கோம். ஸோ ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். என்னது ஸ்டாட்டிக் ஐபி கொடுப்போம். எக்ஸாம்பிள் 10.10.127.13.1 நான் சொல்றேன். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வந்து கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இந்த எதுக்கு, இந்த ஐடிராக் கான்ஃபிகரேஷனுக்கு. இதே மாதிரி தான் ஐஎல்ஓக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரஸ் F9 பிரஸ் பண்ணி ILO கான்ஃபிகர் பண்ணுவாங்க டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, ஒன்ஸ் அவங்க பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ரிமோட் போர்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு முன்னாடி என்னென்ன வெண்டர்லாம் இருக்கு, நம்ம நேத்து என்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் பிளேட் சர்வர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி ஒரு வெண்டாரும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து ரிமோட் போர்டு உடைய நேம் வந்து டேர்ம் கொடுப்பாங்க. நம்ம அது வந்து இது வந்து இப்ப இந்த ஐடிராக் ILO வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எல்லா சர்வருக்குமே இப்படிதான் இருக்கும். பிளேட் சர்வருக்கும் இப்படிதான் இருக்கும், ரேக் சர்வருக்குமே இப்படிதான் இருக்கும். கான்ஃபிகரேஷன் நம்ம இந்த கேபிளிங் நெட்வொர்க் கேபிள் வந்து இப்படிதான் இருக்கும், எல்லா சர்வருக்குமே இப்படிதான் இருக்கும். ஓகே, கம்மிங் டு த இப்ப என்னென்ன வெண்டர்லாம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல இருக்காங்க. ஐ மீன் இந்த சர்வர் ஹார்ட்வேர், நேற்று ஹார்ட்வேர் வெண்டரை பத்தியும் சொன்னேன் இல்லையா. சிஸ்கோ இருக்காங்க, HP இருக்காங்க, டெல் இருக்காங்க. ஸோ இது மாதிரி இது வந்து ஜஸ்ட் உங்க நாலேஜுக்கு தான் இது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா HP, டெல் தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து யூஸ் பண்றாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே வந்து HP, டெல். சிலர் வந்து சிஸ்கோவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்கோ ரேக் சர்வர், பிளேட் சர்வரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து இப்ப நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து டெல் ஐடிராக்கும் HP ILOவும். ஏன்னா நீங்க ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து HP அண்ட் டெல் தான் வச்சிருப்பாங்க. ஸோ இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, இது ரிமோட் ஆக்சஸ் மூலியமா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நம்ம என்ன ஒர்க் எல்லாம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. இது இப்ப ரிமோட் ஆக்சஸ்னா என்ன, ரிமோட் போர்டு அப்படின்னா என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா, ரிமோட் போர்ட்னா என்னன்னு? ஓகே மேம், கிளியர். ஓகே, கிரேட். ஸோ ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டாங்க டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கான்ஃபிகர் பண்ணிட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட அந்த ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி அதை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சர்வர்ல, நம்ம ஜம்ப் சர்வர்ல ஏதோ ஒரு போட்டு HTTP போட்டு இந்த மாதிரி ஒரு ஐபி போட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிடும். அதுக்கான இமேஜ் நான் காமிக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ இது மாதிரி HTTPS போட்டு இது மாதிரி ஒரு அந்த ஐபி அவங்க டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் எனக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ஐபி தான் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், நீங்க இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்றத கொடுக்குறாங்க இல்லையா அவங்க டீட்டெயில்ஸ். அவங்க கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஜம்ப் சர்வர்ல இருந்து நம்ம இந்த மாதிரி ஐபியை வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐடிராக் ரிமோட் போர்டை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து டிஃபால்ட்டா என்ன இருக்கும் அப்படின்னா ரூட்டு கேன்வான் பாஸ்வேர்டு, அது வந்து டிஃபால்ட்டா ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க டெல்லியும் HPயும். இதை வந்து டிஃபால்ட் எப்பயுமே வச்சிருக்க கூடாது, நம்ம ரீசெட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் வந்து ஐடிராக் இது மாதிரி ரிமோட்டை வந்து ஆக்சஸ் பண்ண உடனே அதை ரீசெட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட், இது இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்கும், இப்படிதான் நம்ம லாகின் பண்ணுவோம். ஓகே, இதுல என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கு, எதுக்காக நம்ம இந்த ரிமோட் போர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்ப சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்ப ஒரு சர்வர் அது ESXi சர்வர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா
நீங்க வந்து ஆல் த டைம் வந்து டேட்டா சென்டர் பீப்பிள வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது இல்லையா? சர்வர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றது. அதுவும் இல்லாம டேட்டா சென்டர்ல வந்து ஆயிரக்கணக்கான சர்வர் இருக்கு. ஆ 1000 சர்வர் இருக்கும்போது, அவங்க கிட்ட வந்து இந்த ரேக்ல, இந்த ஐடில, இந்த ஸ்லாட்ல அம் சர்வீஸ் டேக் குடுத்து நீங்க ஐ மீன் அவங்க கிட்ட குடுத்து அவங்க வந்து செக் பண்றதுக்கு வந்து அது எல்லாமே டைம் வந்து வெரி லென்த்தி டைம். அதுவரைக்கும் வந்து சர்வர வந்து நம்ம வந்து டவுன்ல வச்சிருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக ஆப்ஷன் தான் இது ரிமோட் போர்ட். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து ஒரு கம்பெனில நம்மள வேலைக்கு எடுக்குறாங்க VMwareக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுடைய வேலை என்ன அப்டின்னா, நம்ம டேட்டா சென்டர் பீப்பிளையும் கனெக்ட் பண்ணலாம். பட் முடியாத பட்சத்துல நம்மளால எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியல. இப்ப இந்த ரிமோட் போர்டே ஆக்சஸ் பண்ண முடியல அப்டின்னா, நம்ம வந்து அவங்கள கான்டாக்ட் பண்றதுல ஒரு ரீசன் இருக்கு. இது ஆக்சஸ் பண்ண முடியுது. நான் வந்து ஒரு சர்வர் மேனேஜ்மென்ட் பண்றேன். அப்படி இருக்கும்போது, நான் என்ன பண்ணணும்? இந்த ஐடி ரேக்க ஆக்சஸ் பண்ணி, இதுல என்ன பிரச்சனை சர்வர்ல அப்படின்றத பார்க்கறதுக்கு மெயின். இது மாரி நெறைய ஆப்ஷன் இருக்கு. இந்த ரிமோட் போர்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இது புது சர்வர். இந்த புது சர்வர் வந்துடுச்சு. நான் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டேன். இந்த ஐபி குடுத்து வந்து ஆக்சஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு ஐபி. என்ன ஐபி அங்க டேட்டா கான்ஃபிகரேஷன் அந்த அட்மின் அந்த சைட்ல இருக்கவங்க தான் கான்ஃபிக் பண்ணுவாங்களா? நம்ம அந்த நம்மளோட அத நான் சொல்றேன். அந்த ILO, ஐடி ரேக் ஐபி அவங்க தான் கான்ஃபிகர் பண்ணி ஆவணும். அவங்க கான்ஃபிகர் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் குடுப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸ் நம்ம எதுவும் உங்களுக்கு சொல்லுவோமா? இல்லாட்டி அவங்க ஆமா. நம்ப சொல்லுவோம். என் நெட்வொர்க் இது ஃப்ரீ ஐபி இருக்கு. அதுக்கான அசைன்மென்ட் என்ன இருக்கு? நம்ப எல்லாமே வந்து குடுப்போம். ஓகே. நெட்வொர்க் டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி நம்ம குடுப்போம். ஆனா அவங்க தான் கான்ஃபிகர் பண்ணி நம்மளுக்கு இந்த ஐபி அட்ரஸ் குடுத்துருவாங்க. குடுத்த உடனே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது வேன் ஐபிங்களா இல்ல லேன் ஐபிங்களா மேடம்? சாரி? அது வேன் ஐபியா இல்ல லேன் ஐபியா? நீங்க அவங்க நம்ம குடுக்குற ஐபி வேன் ஐபியா இருக்குமா இல்ல லேன் ஐபியா இருக்குமா? இது மோஸ்ட்லி லேனா தான் இருக்கும். ஐம் நாட் ஷூர். லேனா குடுத்தா LAN IP நம்மளால எப்படிங்க வேன் access பண்ண முடியும்? இல்ல இது வந்து இல்ல எனக்கு சரியா தெரியல. எனக்கு டவுட் தான் இது. பிகாஸ் வேனும் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொடுப்பாங்க. LAN வந்து கொடுக்க மாட்டாங்க டைரக்ட்ல சர்வர்ல. பிகாஸ் லேன்ல இருந்து எடுக்கிறதுனால மோஸ்ட்லி லேன் ஐபியா தான் இருக்கும். லேன் ஐபியா இருந்தா நம்மளால எப்படி ரிமோட் அக்சஸ் பண்ண முடியும் மேம்? இப்ப நம்ம அவங்க வேற நெட்வொர்க்ல இருப்பாங்க, நம்ம வேற நெட்வொர்க்ல இருப்போம். அதை எப்படி எடுத்து அக்சஸ் பண்ண முடியும்? இப்போ இல்ல நம்ம இல்ல அந்த போர்ட்ல நெட்வொர்க் கான்ஃபிக் இல்ல பண்றோம். இல்ல அதுதான் இங்க அதுதான் உங்களுக்கு ஜம்ப் சர்வர் இருக்கு இல்லையா? ஒரே நிமிஷம். செகண்ட் ஹோல்ட் ஆன். ஓகே, ஐம் பேக். ஐபி வந்து எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னு கேக்குறீங்க இல்லையா? நீங்க வந்து ஜம்ப் சர்வர்ல இருந்து ஆக்சஸ் பண்றீங்க. உங்க ஜம்ப் சர்வர்ல இருந்து உங்களுடைய ஐபி சீரிஸ் எல்லாமே வந்து ஒரு ஜம்ப் சர்வர்னா என்னன்றதை நான் பேசிக்கா சும்மா ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். ஜம்ப் சர்வர்ன்றது உங்களுடைய நெட்வொர்க், உங்களுடைய கம்பெனியில் உள்ள ஐ மீன் உங்களுடைய அந்த டொமைன்ல உள்ள எல்லா ஐபி அட்ரஸையும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லா சர்வரையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த ஜம்ப் சர்வர்ல இருந்து. ஸோ நம்ம ஐபி வந்து ஒன்ஸ் வந்து நெட்வொர்க் டீம் கிட்ட வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜம்ப் சர்வர்ல இருந்து இந்த ஐபியை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படிதான் கான்ஃபிகரேஷனே பண்ணிருப்பாங்க. மேடம் அவர் என்ன கேக்குறாருன்னா லேனா வேணாம் சொல்றது கேக்குறாரு. லேன் மோஸ்ட்லி ரவுட்டர் மூலமா தான் இருக்கும். ரவுட்டர் சுவிட்ச் ரவுட்டர்ல தானே இருக்கும். கேட்வே மூலமா தானே வரும். அந்த அதுதான் அந்த ஐபி வந்து என்ன விதமான ஐபின்னு கேக்குறாங்க. லேன் ஆர் வேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நீங்க அந்த ஜம்ப் சர்வர் ஆக்சஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. அது வழியா எல்லா சர்வரையும் ஆக்சஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்றீங்களா மேம்? ஆமா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எல்லா ஆக்சஸ் அந்த ஜம்ப் சர்வருக்கு ஐ மீன் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு VMware ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த 10 பேருக்குமே அந்த ஆக்சஸ் இருக்கும். அது மூலியமா தான் சர்வரை ஆக்சஸ் பண்ணுவாங்க.
இப்ப நம்ம மட்டும் அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ண மாட்டோம்ல. இப்ப விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா அவங்களும் அது வழியா ஆக்சஸ் பண்ணுவாங்கல்ல. அவங்க ஏதாவது பார்க்கணும் அவங்களுக்குமே வைக்கணும்னாலும் அந்த ஆக்சஸ் இருக்கும். அவங்களுக்குமே அந்த ஜம்ப் சர்வர் ஆக்சஸ் இருக்கும். See இது இப்ப எதுக்காக யார் அப்படி ஒரு 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 இது ஜம்ப் சர்வர்ன்றத கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, உங்க லேப்டாப்ல இருந்து டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். இது ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த இது மாரி வைரஸ் அட்டாக் அது மாரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அந்த ஜம்ப் சர்வர்ல இருந்து எல்லா சர்வரையும் ஆக்சஸ் பண்ற மாரி நம்மளுக்கு ஜம்ப் சர்வர் இருக்கும். அது வந்து விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம், VMware இருக்கலாம். எந்த சர்வர் லாகின் பண்ணனும், ஆக்சஸ் பண்ணாலும் ஜம்ப் சர்வர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி இத சப்போஸ் ஃபாலோ அந்த பண்றாங்க. சர்வர் ஃபெயிலியர் ஆச்சுனா அந்த சர்வர்ல ஏதாவது ஹார்ட்வேர் இஷ்யூ இல்ல Yeah. OS இஷ்யூ அந்த சர்வர் வர்ச்சுவல் மெஷினா தான் வச்சிருப்பாங்க. அந்த சர்வர் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில வர்ச்சுவல் மெஷினா வச்சிருப்பாங்க. பிளஸ் ஜம்ப் சர்வர் ஒரே ஒரு சர்வர் மட்டும் இருக்காது. 3-4 சர்வர் ஜம்ப் சர்வர் வச்சிருப்பாங்க. அந்த 3-4 சர்வர்ல 2 சர்வர் ரெப்ளிகா ஆயிட்டே இருக்கும். இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வர் 1 இருக்கு. ஜம்ப் சர்வர் வந்து சர்வர் 1 S1 S2 S3 S4 இருக்கு அப்படின்னா, இந்த 4 சர்வர்ல இருந்து எதனா ஒரு சர்வர்ல இருந்து என்னால வந்து எல்லா சர்வரையும் ஆக்சஸ் பண்ண முடியும் என்னுடைய டொமைன்ல இருக்கிறது. இப்ப S1 ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நான் S2ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். S3 ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா S4ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜம்ப் சர்வர் மோஸ்ட்லி வந்து வர்ச்சுவல் சர்வரா வச்சிருப்பாங்க. வர்ச்சுவல் விண்டோஸ் சர்வர். ஒரு ஜம்ப் சர்வர் மட்டும் இருக்காது. நிறைய ஜம்ப் சர்வர் வச்சிருப்பாங்க எல்லா கம்பெனிலுமே. ஆக்சுவலா நம்ம இது வந்து எல்லாமே VPN அந்த நெட்வொர்க் உள்ள மட்டும் தானே ஆக்சஸ் பண்ண முடியும். வெளியே பண்ண முடியாதுல்ல. பண்ண முடியாது. VPN வந்து கனெக்ட் பண்ணா மட்டும் தான் இந்த ஜம்ப் சர்வரே ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஜம்ப் சர்வர் ஆக்சஸ் பண்ணாதான் உங்களால எல்லா சர்வரையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஜம்ப் சர்வர்னா ஆக்சுவலா வந்து புரியல. அது ஆக்சுவலா வந்து ஒரு இதுல OS டவுன் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் அது நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நெக்ஸ்ட் இதாகும் சொல்றீங்களா? இல்ல எதுக்கு? இல்ல இல்ல அப்படி இல்ல. இல்ல எனி கைண்ட் ஆஃப் டெஸ்ட் ஒர்க். இப்ப சப்போஸ் நம்ம ஏதாச்சும் இதுல வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அதாவது ப்ரொடக்ஷன்ல இருக்காது. அது ஒரு டெஸ்டிங் பர்பஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. பட் அதுல எல்லாமே பண்ணிக்கலாம். அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசேஜுக்கு தான். இது வந்து எந்த கஸ்டமரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சர்வர் முழுக்க நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசேஜுக்காக தான். இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா டைரக்டா ப்ரொடக்ஷன்ல போய் பண்ணிட முடியாதுல்ல. சோ அதுக்கு வந்து நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டருக்குன்னு சொல்லி ஒரு சர்வர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து அதுல நம்ம வந்து எல்லாமே பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரொடக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இந்த ஐடி ரேக்கோ ILO இந்த மாதிரி IP அட்ரஸ் போட்டு டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்த உடனே இந்த IP அட்ரஸ் போட்டு லாகின் பண்றோம். ஓகே. இதுல என்னென்னலாம் பண்ணுவோம், அந்த ரிமோட் போர்ட்ல ஓபன் பண்ணிட்டு என்னென்னலாம் பண்ணுவோம், இதுதான் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் இப்படிதான் இருக்கும்ன்றத நான் சொல்லிட்டேன். ஸோ இது லாகின் பண்ண உடனே என்னெல்லாம் பண்ணுவோம், என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கும்ன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ரிமோட் போர்டு வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ ஒரு புது சர்வர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும், OS போடணும், ESXi OS போடணும் அப்படின்னா நம்ம எது மூலியமா போடுவோம் அப்படின்னா இந்த ரிமோட் போர்டு மூலியமா தான். அது ILO-வா இருக்கலாம், ID ரேக்கா இருக்கலாம். ஸோ இது மூலியமா தான் நம்ம வந்து லாகின் பண்ணி போடுவோம், OS இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே. OS இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் IP கொடுப்போம். மேனேஜ்மெண்ட் IP கொடுத்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். வெப் UI நெக்ஸ்ட் கிளாஸ் அதெல்லாம் பார்ப்பீங்க. ஓகே. OS இன்ஸ்டாலேஷனுக்கு இந்த ரிமோட் போர்டு ரொம்ப கண்டிப்பா அதுல தான் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து சர்வர் வந்து எனக்கு வந்து ஹெல்த் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். என்னுடைய சர்வர் வந்து எல்லாமே ஓகேவா இருக்கா, இல்ல எதனா மதர் போர்டு ஃபெயிலியரா இருக்கா, மெமரி எதனா இஷ்யூவா இருக்கா, CPU ஃபெயிலியரா இருக்கா, இது மாதிரி அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணணும், ஐடி ரேக்கோ இல்ல ILO தான் ஓபன் பண்ணி பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்க்கலான்றத நான் காமிக்கிறேன். HP இருந்தா சாம்பிள் கட்டுங்க. யா காமிக்கிறேன். அந்த OS இன்ஸ்டாலேஷன் வந்து எப்படின்னா அந்த ILO IP கொடுத்த உடனே உள்ள போயிட்டு அந்த ரிமோட் கன்சோல்ல எடுத்து அதுல இருந்து டிப்ளாய் பண்ணுமா? அந்த OS எப்படி இன்ஸ்டால் பண்ணும்? அதை நான் சொல்றேன், அதை நான் வரேன். சரி, ஓகே. OS இன்ஸ்டாலேஷன் அது முடிச்சிடலாம். ஓகே. OS இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வர்ச்சுவல் கன்சோல் இருக்கும். ஓகேங்களா? வர்ச்சுவல் கன்சோல்
இது தெரியுதா? வர்ச்சுவல் கன்சோல் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ரிமோட் போர்ட்ல வர்ச்சுவல் கன்சோல் இருக்கா? இந்த வர்ச்சுவல் கன்சோல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எப்படி வரும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும் அப்படின்னா இந்த வர்ச்சுவல் கன்சோல் ஓப்பன் ஆகும். இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஓகே. இப்ப வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து எதுவுமே 7.0.3 இருக்கு. பட் வந்து நம்ம இப்போ வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க வர்ச்சுவல் மீடியா இருக்கு இல்லையா? இந்த வர்ச்சுவல் மீடியாவை கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. இதுக்கப்புறம் என்னன்றதை நான் காமிக்கிறேன். இது வந்து டெல் அது இது வந்து டெல். இது டெல். ஹெச்பில சொல்ல முடியுமா? ஹெச்பில நான் காமிக்கிறேன். இத காமிச்சிட்டு நெக்ஸ்ட் ஹெச்பி எடுக்கிறேன். சோ வர்ச்சுவல் மீடியா கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்க வந்து சிடி டிவிடி ஆப்ஷன் இருக்கும். சிடி டிவிடி ஆப்ஷன் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஓகே. இதுதான். சோ இப்ப வந்து நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணனும். கரெக்ட்டுங்களா? ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்றதுன்னு கேட்டீங்களா? அந்த வர்ச்சுவல் மீடியாவை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கனெக்ட்ன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிடி கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆயிட்ட உடனே சிடி டிவிடி நம்ம ஐஎஸ்ஓ வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா சர்வர்ல? அந்த சர்வர்ல வந்து ஜஸ்ட் இங்க பாருங்க ஜஸ்ட் மேப் சிடி டிவிடி அப்படின்னு கிளிக் பண்ணி மேப்னு கொடுத்தோம்னா மேப் ஆயிடும் அந்த சிடி டிவிடி. ஸோ மேப் ஆயிட்ட உடனே ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஓஎஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? இதுல மேப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும். சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓஎஸ் வந்து லோட் ஆகும். நம்ம என்ன ஓஎஸ் கொடுத்தோமோ ESXi 7.0 கொடுத்தோமோ இல்ல 8.0 கொடுத்தோமோ அந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. இந்த இன்ஸ்டால் ஆகும்போது வந்து ஜஸ்ட் நம்ம பெருசா ESXi இன்ஸ்டால் வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்றது தேடி நேத்து காமிச்சாங்க. ஜஸ்ட் அதே மாதிரி தான் இந்த ரிமோட் போர்டு கண்ட்ரோல். நேத்து ESXi இன்ஸ்டாலேஷன் எதுல பாத்தீங்க? ஒர்க் ஸ்டேஷன்ல பாத்தீங்க. அதே ஸ்டெப் தான், அதே ப்ராசஸ் தான் இந்த ரிமோட் போர்ட்ல நீங்க பண்ணுவீங்க. அது வந்து இது ஏதோ உள்ளக மவுண்ட் பண்ணி இன்ஸ்டால் அப்கிரேட் ஏதோ ஆப்ஷன் இருந்துச்சு. அதே ஆப்ஷன்ல தான் அதே மாதிரி தான் அந்த ஐஎஸ்ஓ அங்க லோட் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி ஐஎஸ்ஓ இங்க லோட் பண்ணி மேப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அதே ஆப்ஷன் தான். இன்ஸ்டால் நெக்ஸ்ட் ஃபினிஷ் F2 இது மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆயிடும். அதேதான் நேத்து நீங்க என்ன பாத்தீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவீங்க. ஆனா என்ன அது ஒர்க் ஸ்டேஷன்ல பண்ணிருக்கீங்க. இது வந்து ஒரு சர்வர் ரிமோட் போர்ட்ல பண்றீங்க. ஓகே. சோ இப்படிதான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுல எதனா டவுட் இருக்குங்களா? எந்த ஆப்ஷன் போயிட்டு என்ன பண்ணணும்னு? இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். ஓகே. சோ இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து இன்னொரு ஒரு ரிமோட் போர்டு ஓபன் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் என்னுடைய ஐடிடாக் ரிமோட் போர்டு. இதுல பார்த்தோம்னா வர்ச்சுவல் கன்சோல் இருக்கு. ஓகே. வர்ச்சுவல் கன்சோல்ல ஸ்டார்ட் வர்ச்சுவல் கன்சோல் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் கன்சோல் ஓபன் ஆயிடும். இந்த வர்ச்சுவல் கன்சோல் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இங்க வர்ச்சுவல் மீடியா இருக்கா? இந்த வர்ச்சுவல் மீடியாவை கிளிக் பண்ணுவோம். இந்த வர்ச்சுவல் மீடியா கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் வரும்? ஓகே. வர்ச்சுவல் மீடியா கிளிக் பண்ணதும் கனெக்ட் வர்ச்சுவல் மீடியா வரும். ஓகேவா? கனெக்ட் வர்ச்சுவல் மீடியா அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து இதுதான் வரும். சோ இத கிளிக் மேப் பண்றது சிடி டிவிடினா ஒண்ணும் இல்ல. நம்ம ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ESXi OS 7.0 6.7 வாட் எவர் ஐஎஸ்ஓ நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அந்த ஐஎஸ்ஓவை ஜஸ்ட் சூஸ் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லொகேஷன் எந்த லொகேஷன்ல வச்சிருக்கீங்களோ அந்த சர்வருக்குள்ள அதை சூஸ் பண்ணீங்கன்னா இதுல வந்து மேப் ஆயிடும். மேப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ரீபூட் பண்ணணும். ரீபூட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்டாலேஷன் பேஜ் வந்துரும். இன்ஸ்டாலேஷன் பேஜ் நேத்து அதுக்கப்புறம் நேத்து என்னெல்லாம் பாத்தீங்க? மேம் இதுல எங்க காமிக்குது அந்த ரீபூட் ஆப்ஷன்? இது இல்ல லான்ச் இல்ல இதுல காமிக்கல. நான் சொல்றேன் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத சொல்றேன். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஐஎஸ்ஓ இது பண்ணிட்ட உடனே நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றதுதான். நேத்து பாத்தீங்க இல்லையா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன்? அதே சேம் ப்ராசஸ் தான் இங்க.
ஒன்ஸ் நீங்க ஐஎஸ்ஓ அங்க எடுக்கிறீங்களா அதேதான் சேம் நீங்க வந்து வர்ச்சுவல் மீடியா கனெக்ட் பண்ணிட்டு எடுக்கிறீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வர்ச்சுவல் மீடியானா என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ஏதோ ஒரு பொருள் ஒரு ஐஎஸ்ஓ ஏதோ ஒரு சம்திங்கை வந்து நான் கனெக்ட் பண்றேன் என்னுடைய சர்வருக்கு. ஏன்னா நான் அதை வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். இப்ப அது ஐஎஸ்ஓ இந்த ஐ மீன் ஓஎஸ் உடைய வெர்ஷனா இருக்கலாம், இல்ல நான் ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணலாம், இல்ல பயாஸ் அப்கிரேட் பண்ணலாம். அந்த ஐஎஸ்ஓ கூட நான் இங்க போடலாம். போட்டுட்டு மேப் பண்ணிட்டு நான் பண்ணலாம், எதனாலும் பண்ணலாம். சோ இதுக்கான ஆப்ஷன் தான் வர்ச்சுவல் மீடியா. மேம் இது ஒரு டைமும் நம்ம ஐஎஸ்ஓ வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்குமா? இன்கேஸ் ஆமா ஒரு ஆமா வாய்ஸ் கண்டிப்பா. ஒரு டைமும் நீங்க ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணாலும் சரி, எது அப்கிரேட் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணாலும் ஒரு டைமும் நீங்க இதை கனெக்ட் பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஏன் அப்படி? ஐ மீன் இது வந்து டிஃபால்ட்டா வந்து கனெக்ட்ல இருக்காது. அதுமே நம்ம ஜம்ப் சர்வர்ல இருந்து தான் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஜம்ப் சர்வர்ல தான் நீங்க ஐஎஸ் வச்சிருப்பீங்க. எஸ். மோஸ்ட்லி வந்து உங்க லோக்கல் லேப்டாப்ல இருந்து உங்களால இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க கம்பெனில. அதுக்காக தான் ஜம்ப் சர்வர் கொடுக்குறாங்க. இது அப்லோட் ஆகுறது வந்து நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து எல்லாம் அப்லோட் ஆகும் மேடம். அது அப்லோட்லாம் ஒரு செகண்ட் தான் ஆகும். ஜஸ்ட் வெரி சிம்பிள், ஒரே ஒரு செகண்ட்லயே ஆயிடும். ஓகே. யா. ஓகே, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றது எது மூலமா பண்ணுவன்றது கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஓகே மேடம் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இப்ப வந்து இப்ப இந்த இதுல வந்து நம்ம வந்து ஐடி ரேக் மூலியமா போறீங்கல்ல நீங்க உள்ள ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம ஒரு இது இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா ஓகே. அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து ஐஎஸ்ஓ ஃபைல்ல இருக்கணும்ல, அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்க மிஷின்ல இருக்கணும்ல, அது எங்க இருக்கும்? அது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு புரியல. அதான் ஜம்ப் சர்வர். ஜம்ப் சர்வர்ல இருக்குமா அது? இல்ல ப்ரோ, நீங்க ஆக்சுவலா இங்க பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஐஎஸ்ஓ ஃபைல்ல நம்மளோட லோக்கல் நம்ம லேப்டாப்ல பண்ண முடியாது, ஜம்ப் சர்வர்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருவீங்க. சரிங்களா? இதுல போய் இது செலக்ட் பண்ணோனே அந்த இம்போர்ட் கேட்கும் தெரியுமா? நம்ம ஃபைல் அப்லோட் பண்றது கிளிக் பண்ணோனே அது கேட்கும் எந்த லொகேஷன்ல நீ அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் வச்சிருக்கேன்னா அந்த நீங்க எங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே அப்லோட் பண்ணிட வேண்டியதான். அந்த ஜம்ப் சர்வர்ல இருக்கும். அப்போ அந்த ஜம்ப் சர்வர்ல நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அது மூலமா தான் இந்த EXXI நம்ம ஆக்சஸ் பண்றோம். ILO கான்ஃபிகர் பண்ணோனே ரிமோட்டா அங்க ஆக்சஸ் பண்றோம். இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க முக்கியமா, இது வந்து நீங்களா ஐஎஸ்ஓ வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க பண்ண ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஐஎஸ்ஓ கஸ்டமைஸ் ஐ மீன் அதுக்குன்னு ஐஎஸ்ஓ வந்து கரெக்டா வந்து ஃபர்ம்வேர் அப்கிரேட் எல்லாமே சேர்த்து எல்லாமே வந்து அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். ஐஎஸ்ஓக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபேக்டரி செட்டிங்ஸா இருக்கும்ன்றீங்க? சாரி, இப்போ ப்ராடக்ட் வாங்கும்போது ஃபேக்டரி செட்டிங்ஸா கொடுக்குறாங்கல்ல ஓஎஸும், அதே மாதிரி இருக்கும். ஆமா அதே மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். சோ ஐஎஸ்ஓக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் வந்து நம்மளுக்கு ஐஎஸ்ஓ வர ஐ மீன் லேட்டஸ்ட் அப்கிரேட் ஆகும்போது என்ன பண்ணும்போதோ அது நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம கஸ்டமைஸ் ஐஎஸ்ஓவும் வச்சிருப்போம். அந்த ஐஎஸ்ஓ தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு கம்பெனில போனோடனே நம்ம கிட்ட தான் டவுன்லோட் இருக்க ஆப்ஷன் இருக்குன்னு போட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம அந்த ஐஎஸ்ஓ போடக்கூடாது. ஓகே, அந்த வந்து இந்த VMware வெப்சைட்ல தான் டவுன்லோட் பண்ணி காமிச்சாங்க. சேம் அதுவா? ஆமா சேம் அதுல இருந்து தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து தான் எல்லாமே பண்ணுவாங்க. பட் சில கம்பெனில வந்து கஸ்டமைஸ்ட் வச்சிருப்பாங்க. சேம் VMwareல இருந்து தான் டவுன்லோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எந்த தேர்ட் பார்ட்டில இல்ல. நோ தேர்ட் பார்ட்டி ஓஎஸ்லாம் இல்ல. VMware கொடுக்குற ஐஎஸ்ஓ தான். அது வந்து செப்பரேட்டா ஒரு கம்பெனி அவங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அதை தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்களா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி அதை பண்ண மாட்டாங்க. பட் சின்ன சின்ன கம்பெனி வந்து அதை நீங்க பண்ணிக்கலாம். ஐ மீன் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் நான் ஒர்க் பண்ண கம்பெனிலாம் அப்படி எதுவும் இல்லை. அதுக்குன்னு தனி டீம் இருப்பாங்க, கஸ்டமைஸ்டா கொடுப்பாங்க. அந்த ஐஎஸ்ஓ தான் நாங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐஎஸ்ஓ பாட்டு முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே மேடம். ஓகே, வந்து ஐஎல்ஓல கேட்டிருந்தீங்க இல்லையா? ஐஎல்ஓல காமிச்சிடுறேன். ஓகே, ஐஎல்ஓல இங்க தெரியுதா லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்னு இருக்கா? ஓகே, ஐஎல்ஓ கேட்டிருந்தவங்க கொஞ்சம் கவனிங்க. ஓகே, சோ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் இருக்கா? அங்க வந்து வர்ச்சுவல் கன்சோல் பார்த்தோமா? இங்க வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் கீழ இருக்கா? நெக்ஸ்ட் காமிக்கிறேன். சோ இத ஜஸ்ட் வந்து கேக்குதா? 1 செகண்ட்.
எனக்கு நான் ஆஃபீஸில் இருந்தனால எனக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங் வீடியோ போடுவீங்களா நைட்டு? இல்லை லிங்க் எஸ் அனுப்புவீங்க? எஸ் வரும் வரும் ரெக்கார்டிங் வரும் recording. ஓகே ஓகே, நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிப்பேன் அதுக்காக தான். ஃபைன் ஃபைன். ஸோ ஐஎல்ஓ கேட்டவங்களுக்கு இந்த ஐஎல்ஓ உடைய ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. இது வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் வந்து HTML 5 கன்சோல் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அது ஓபன் ஆயிடும். அது ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிடி டிவிடி இங்க பாருங்க, அங்க எப்படி பார்த்தோம் அதே கன்சோல் தான் இங்கேயும் காமிக்குது. VMware அதோடைய ப்ராடக்ட் ஐபி அட்ரஸ் எல்லாம் இப்ப எப்ப வரும் அப்படின்னா நம்ம OS ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இது வரும். ஓகேவா? இதுதான் ஐஎல்ஓ உடைய ஸ்கிரீன்ஷாட். ஓகே, ஸோ இது வந்து பவர் ஆப்ஷன். நம்ம வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் காமிச்சிடுறேன். ஓகே, இதில் ஐஎல்ஓல எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு பட்டன் இருக்கா, கீபோர்டு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிடி டிவிடி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அங்க வர்ச்சுவல் மீடியான்னு இருந்துச்சு இல்லையா, ஐடி ரேக்ல வர்ச்சுவல் மீடியா காமிச்சோம் இல்லையா, இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கொடுத்துருப்பான். சிடி டிவிடின்னு கொடுத்துருப்பான், லோக்கல் ஐஎஸ்ஓ ஃபைல். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஐஎஸ்ஓ வந்து இதுல வந்து இமேஜ் வந்து மேப் பண்ணிக்கலாம். இதுதான் ஐஎல்ஓ உடைய எப்படி ஓஎஸ் மேப் பண்றதுன்னு. கிளியரா? ஐஎல்ஓக்கும் ஐடிராக்கும் ஸ்மால் டிஃபரன்ஸ் தான், பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல, சேம் தான் ரெண்டுமே. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஓஎஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து சர்வர் ஹெல்த் ஸ்டேட்டஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இந்த சர்வர் வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? நான் இப்போ அந்த சர்வரை வந்து புது சர்வர் ப்ரொடக்ஷன்ல இருக்கு, ஒரு 1 month ஆயிடுச்சு. இல்ல எதுக்கோ ஒரு நெக்ஸ்ட் 1 day கூட வந்து நான் சர்வர் ஹெல்த் செக்அப் பண்ணணும், ஹெல்த் ஸ்டேட்டஸ். மேம் இந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன்ல எதுவும் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் கேக்கும்ல, அந்த டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் எல்லாமே கேக்கும்ல, ஐபி அட்ரஸ்? ஆமா கேக்கும். ஆமா, நேத்து நீங்க பாத்தீங்கல்ல அது எல்லாமே கேக்கும். ஓகே ஓகே, நேத்து ஒன்ஸ் நீங்க அந்த இது பாத்தீங்கல்ல, ஓகே ஓகே, சேம் நேத்து நீங்க பாத்தீங்க இல்லையா, அதே தான் இங்கேயும் பண்ணுவீங்க சர்வர்ல. ஆனா சர்வர்ல எப்படி பண்ணுவீங்கன்றத நான் இப்ப காமிச்சேன். ஓகே ஓகே யா. சோ இது வந்து ரிமோட் சொல்லுங்க. ஆக்சுவலி நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரேன். இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸ் வீடியோஸ்லாம் இப்போ ஷேர் பண்ண முடியுமா உங்களால? ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கோம் அந்த குரூப்ல, பாக்குறீங்களா? ஓகே, நான் செக் பண்றேன். நான் குரூப்ல இப்பதான் ஜாயின் பண்ணேன். சரி ஓகே. இல்ல ஓகே, அப்படியா? அப்படி இல்ல உங்களுக்கு தனியா செப்பரேட்டா வரும் லிங்க். ஓகே, அது மட்டும் ஷேர் பண்ணுங்க. யா கண்டிப்பா. ஓகே ஓகே, சோ நேத்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் எப்படி பாத்தீங்களோ அதே தான், சேம் ஸ்டெப் தான் இங்க ரிமோட் போர்ட்ல பண்ணுவோம். ரிமோட் போர்ட்ல ஒரு கம்பெனில எப்படி பண்ணுவோன்றத நான் இப்ப காமிச்சேன். ஓகேங்களா? சோ அது கிளியரா எல்லாருக்கும்? இப்ப நெக்ஸ்ட் போயிடுறேன். சர்வர் ஹெல்த் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதுவுமே நம்ம ரிமோட் போர்டு வழியா தான் பார்க்கணும். இப்ப சர்வர் ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னா நான் வந்து டேட்டா சென்டருக்கு கால் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவங்களுக்கே அங்க 1000 சர்வர் இருக்கும். நம்ம வந்து சீரிஸ் நம்பர், ரேக்ல எந்த ரேக்ல இருக்கு முதற்கொண்டு எல்லாமே நம்ம சொல்லணும். சோ அது எல்லாமே வந்து அதுக்காக தான் நம்மள வேலைக்கு வச்சிருக்காங்க இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணணும், ரிமோட் போர்டை ஓபன் பண்ணணும். ஐடி ரேக்கோ இல்ல ஐஎல்ஓவோ ஓபன் பண்ணி சர்வருடைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஓகே, சர்வர் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஓவர் வியூ பார்க்குறோம், சம்மரி. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. அந்த ஹார்ட்வேர்ல இருக்க மொத்த பேராமீட்டர் லைக் பேட்டரி, கூலிங், சிபியூ, மெமரி, ஸ்டோரேஜ் எல்லாமே நம்ம இதுல பார்க்க முடியும். கண்ட்ரோலர், ரெய்டு கண்ட்ரோலர், ஐ மீன் எல்லாமே நம்ம வந்து இந்த ரிமோட் போர்டு மூலியமா பார்க்கலாம். சோ இது வந்து பேட்டரி வந்து நான் செக் பண்ணணும், ஓகேவா இருக்கா இல்ல எதனா ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணி அப்படி செக் பண்ணிக்கலாம். இல்ல கூலிங் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு, என்னுடைய சர்வர் டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னாலும் நான் இதை பார்க்கலாம். சோ கூலிங் லெவல் வந்து மோஸ்ட் ஆஃப் த கிரீன் கலர் இல்லாட்டி கிரீன் கலருக்கு பதிலா ரெட்ல இருந்தா அதான் ஏதோ ஃபால்ட். ஆமா, எரர். கிரீன்ல இருந்தா ஓகே, ஹெல்த்தியா இருக்கு, இந்த சர்வர் ஹெல்த்தியா இருக்கு, ஹார்ட்வேர் எல்லாம் அப்படின்னு அர்த்தம். இதுவே இப்ப எரர்னா நம்மளுக்கு ரெட் கலர்ல காமிச்சிடும். நான் அது நெக்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சோ இப்ப வந்து சிபியூ ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட்வேர் உடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இதுதான் ஹார்ட்வேர் உடைய ஸ்டேட்டஸ். இன்னொரு ஸ்கிரீன் காமிக்கிறேன். ஓகே, சோ இப்ப பாருங்க, பேட்டரியோட ஸ்டேட்டஸ் பாருங்க. அதுல வந்து பர்க் பேட்டரி இருக்கு, சிமாஸ் பேட்டரி இருக்கு, ரெண்டுமே வந்து பிரசன்ட் கிரீன்ல இருக்கு. சோ எந்த பிரச்சனையும் இல்லை, என்னுடைய பேட்டரி வந்து கரெக்டா இருக்கு இந்த சர்வர்ல.
ஃபால்ட்டா இருந்துச்சா என்ன பண்ணணும்? ரெட் கலர் ஃபால்ட்டா இருந்தா நான் சொல்றேன். நெக்ஸ்ட் நான் சொல்றேன் இருங்க. வரேன் அதுக்கு வரேன் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ மெமரி வந்து இது எவ்வளோ இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்கலாம். இல்ல மெமரி டிம் வந்து எதனா பிரச்சனையா இருக்கா அப்படின்னாலும் இங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே கிரீன்ல இருக்கு, டிம் எல்லாமே கரெக்டா. இப்போ வந்து மெமரி ஏதாச்சும் ஒரு டிம் வந்து ஸ்லாட் வந்து ஃபால்ட்டியா இருக்கு அப்படின்னா இங்க ரெட் கலர்ல காமிக்கும். ஓகேங்களா? ஸோ ரெட் கலர்லன்னா நம்ம வந்து ஓகே இந்த ஹார்ட்வேர் வந்து பிரச்சனையா இருக்கு, நம்ம இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், இதை வேற வந்து மாத்தணும் அப்படின்றது தான் அதோடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் ஓகே கண்ட்ரோலர்ன்றது இது ரைட் கண்ட்ரோலர். ஸோ இது வந்து இதோடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட உடைய ஸ்டேட்டஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் பார்க்கறது தான். ஓகேங்களா? இது வந்து மெயின் ஸ்டோரேஜ் உடைய பிசிக்கல் டிஸ்க், வர்ச்சுவல் டிஸ்க். இது பிசிக்கல் டிஸ்க் உடைய ஸ்டேட்டஸ் பிசிக்கல் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு நம்ம கிட்ட. அந்த டிஸ்க் வந்து ஓகேவா இருக்கா இல்ல எதனா ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறது இந்த ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷன். சிஸ்டம் ஆப்ஷன் வந்து எல்லா ஹார்ட்வேரும் காமிக்கும். என்னென்ன மெமரி, சிபியூ, பேட்டரி, கூலிங் டெம்பரேச்சர், ரேட் கண்ட்ரோலர் எல்லாமே காமிக்கும். ஸ்டோரேஜ்ல என்ன காமிக்கும் அப்படின்னா பிசிக்கல் டிஸ்க், என்க்ளோஷர், கண்ட்ரோலர், வர்ச்சுவல். ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு எதனா இந்த சர்வர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்மளுக்கு ஹார்ட்வேர் எதனா ப்ராப்ளமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா ரிமோட் போர்டு உடனே ஆக்சஸ் பண்ணிட்டு சிஸ்டம்ல பார்க்கணும். சிஸ்டம்ல எல்லாமே ஓகேவா, ஸ்டோரேஜ்ல எல்லாமே ஓகேவானு. ஸோ ஸ்டோரேஜ் போனோம் அப்படின்னா பிசிக்கல் டிஸ்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரீன்ல இருந்துச்சுன்னா அந்த டிஸ்க் வந்து ஓகேவா இருக்கு, இல்ல ரெட்ல இருந்துச்சுன்னா ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு, அந்த டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இதுல வந்து ஏதாச்சும் ஒரு இப்ப டிஸ்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப வந்து உடனே வந்து லாக் கால் வந்து ரைஸ் பண்ணணும். யாருக்கிட்ட அப்படின்னா இது ஐடிராக் உடைய வெண்டார் யாரு? டெல். சொல்லுங்க. வெண்டார்ட்ட தான். கரெக்ட். ஐடிராக் உடைய வெண்டார் யாரு? டெல். ஸோ டெல்லுக்கு வந்து நம்ம கால் லாக் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து டிஸ்க் இது ஒரு 10 டிஸ்க் இருக்கு அப்படின்னா அது எந்த ஸ்லாட் 1 இது மாதிரி எத்தனாவது டிஸ்க் இது மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கால் லாக் பண்ணுவோம். கால் லாக் பண்ணிட்ட உடனே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட கேட்கக்கூடியது வந்து நம்மளுடைய லாக்ஸ் கேட்பாங்க, சிஸ்டம் லாக்ஸ் கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்க அனலைஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் சிஸ்டம் லாக்ஸ் கேட்பாங்க. சிஸ்டம் லாக் எதுல போய் பார்ப்போம் அப்படின்னா ஓகே, சிஸ்டம் லாக் எதுல போய் பார்ப்போம் அப்படின்னா சப்போர்ட் அசிஸ்ட் இருக்குங்களா? இங்க வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இங்க கிளிக் பண்ணிட்டு சப்போர்ட் அசிஸ்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இந்த சிஸ்டம்ல உள்ள எல்லா லாகும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இத வச்சுதான் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டம்ல இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்ப இந்த டிஸ்க், இந்த ஸ்லாட் 1ல இருக்க டிஸ்க் வந்து 16th டிஸ்க்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் டிஸ்க். அது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த 16th டிஸ்க் வந்து அவங்க மேக் ஷூர் பண்ணுவாங்க. நம்ம இருந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே அவங்களுக்கு அனுப்பினாலுமே அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த டிஸ்கை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது நம்ம லாக் எப்படி கொடுப்போம் அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ்குள்ள போயிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சப்போர்ட் அசிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்போர்ட் அசிஸ்ட் அப்படின்னாலே நம்ம வந்து வெண்டாரை கான்டாக்ட் பண்றதுக்கான ஒரு லாகை வந்து டவுன்லோட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஏ கலெக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இது மாதிரி அந்த ஸ்டார்ட் ஏ கலெக்ஷன் கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு விண்டோ நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இந்த விண்டோல என்னென்னலாம் வந்து டவுன்லோட் பண்ணலாம், என்னென்னலாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதான் காமிக்கும். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், ஸ்டோரேஜ் லாக். இப்போ என்னுடைய ஓஎஸ் அப்ளிகேஷன் டேட்டாலாம் எனக்கு தேவையில்லை. மோஸ்ட்லி ஓஎஸ் வந்து நம்ம அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த ஸ்டோரேஜ் லாக் எல்லாம் பார்க்கும்போது இது ESXi ஹோஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிடும். பிளஸ் இந்த சர்வீஸ் டேக், நம்ம ஒரு சர்வருக்கும் சர்வீஸ் டேக் இருக்கும். இப்ப வந்து நம்ம எப்படி வந்து உங்க பேர் வந்து இவங்க வந்து உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அருண், லக்ஷ்மி அப்படின்னு ஒருத்தரையும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு பேரை வச்சுதானே கூப்பிடுவோம். அதே மாதிரி ஒரு சர்வருக்கும் சர்வீஸ் டேக் இருக்கும். இந்த ஹார்ட்வேர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது வெண்டார் கிட்ட இருந்து அந்த சர்வீஸ் டேக் தான் நம்மளுக்கு முக்கியமானது. அந்த சர்வீஸ் டேக்கை வந்து அந்த டேக் நேம் கொடுத்தோம், அந்த ஐடி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெண்டார் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஓகே, இந்த ஓஎஸ் இருக்கு, இதுல
இந்த ஜென்ரேஷன் இருக்கு, இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். ஸோ அவன்கிட்ட எல்லா டேட்டாவுமே இருக்கும். நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணமோ அது டெல்லாக இருக்கலாம், ஹெச்பியா இருக்கலாம், சர்வீஸ் டேக் நம்பர் கொடுத்தாலே அவன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் நம்மளுடைய சர்வர் டீடைல்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன, இந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணணும், ஸ்டோரேஜ் லாக கிளிக் பண்ணிட்டு சேவ் லோக்கலி அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். உங்க ஜம்ப் சர்வர்ல சேவ் ஆகும். ஏன்னா இந்த ரிமோட் போர்டை எங்க இருந்து ஆக்சஸ் பண்றீங்க, ஜம்ப் சர்வர்ல இருந்து ஆக்சஸ் பண்றீங்க இல்லையா? ஸோ அதனால உங்க ஜம்ப் சர்வர்ல இது சேவ் ஆகும். கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 minutes டிபெண்ட்ஸ் ஆன் த லாகை பொறுத்து. லாக் ஃபைல் வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி இல்லைன்னா வெரி ஷார்ட்டா வந்து 2 to 3 minutesல வந்து டவுன்லோட் ஆயிடும். அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து நம்ம டெல் அந்த சப்போர்ட் டீமுக்கு வெண்டாருக்கு நம்ம அனுப்புவோம். இதுதான் எங்களுடைய லாகுன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு டூல் வச்சிருப்பாங்க. அவங்க அந்த டூல்ல வந்து அந்த லாகை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை இருக்கு இந்த சர்வர்ல, டிஸ்க் மட்டும் தான் பிரச்சனையா, இல்ல வேற எதனா பிரச்சனை இருக்கா, ஓஎஸ் லெவல்ல எதனா பிரச்சனை இருக்கா, ஃபர்ம்வேர் அவுடேட்டடா இருக்கா, பயாஸ் அவுடேட்டடா இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்யூஷனை சொல்லுவாங்க. நாங்க ரீப்ளேஸ் பண்றோம் டிஸ்க் அப்படி இல்ல ஏதோ ஒரு ஃபால்ட்டி டிஸ்கா இருக்கலாம், அது மெமரி டிம் கார்டை சேஞ்ச் பண்றதா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு பவர் சப்ளை கேபிளை சேஞ்ச் பண்றதா இருக்கும். பவர் சப்ளை இஷ்யூ வந்து இருக்கும், அடிக்கடிக்கு அந்த கேபிள் வந்து லூஸ் கனெக்ஷனா இருக்கும். அது மாதிரி வந்து நான் பவர் கேபிளை சேஞ்ச் பண்ணணுமா, எல்லாமே அவன் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவான் அப்படின்னா நம்ம கொடுக்குற லாக் மூலியமா தான் வந்து அவன் சொல்யூஷனுக்கு வருவான். ஓகே, நான் அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா ஸோ ஓகே நாங்க இதை வந்து சேஞ்ச் பண்றோம், ரீப்ளேஸ் பண்றோம், உங்க டேட்டா சென்டர்ல வந்து அந்த டைம்க்கு அவைலபிலிட்டி இருக்கா, அவைலபிலிட்டி டேட்டு டைம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம கிட்ட கேட்பான். நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா சென்டருக்கு கால் பண்ணி அந்த டைம்ல வந்து நீங்க அவைலபிளா, நம்ம வந்து இந்தியால ஒர்க் பண்றோம், அவன் வந்து யூஎஸ்ல இருக்கான், அங்கேயும் 24/7 இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து சம் டேட்டா சென்டர்ல வந்து போட்டிருக்க மாட்டாங்க. எல்லா டைம்லயும் எல்லா டேட்டா சென்டர்லயும் ஆள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஃபியூ டேட்டா சென்டர்ல இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல அவனுடைய அவைலபிலிட்டி கேட்கணும், இங்க இருப்பியா, ஆக்சஸ் கொடுக்கணும். அந்த டேட்டா சென்டர்ல வந்து ஈஸியா ஒரு பர்சன் வந்து யாருமே உள்ள விட மாட்டாங்க. நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஆக்சஸ் கொடுக்கணும், அது ஆக்சஸ் ப்ரீ அப்ரூவ்டா இருக்கணும், ஐடி கார்டு இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாமே கோஆர்டினேட் பண்றது யாரு அப்படின்னா நம்ம தான் டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட கோஆர்டினேட் பண்ணுவோம். எந்த டேட்டு எந்த டைமு எல்லாமே வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு நம்ம வந்து இதை என்ன பண்ணுவோம், வெண்டார் கிட்ட சொல்லுவோம். இந்த 17th May வந்து 2 PM ISTO இல்ல சிஇடி ஆர் அமெரிக்கன் டைம் எங்க டேட்டா சென்டர் இருக்கோ அந்த டைம் எந்த டைமோ நம்ம கொடுப்போம். இந்த டைம்ல வந்து உங்களுடைய டெக்னீஷியனை அனுப்புங்க, ஐ மீன் டெல் டெக்னீஷியனை அனுப்புங்க அப்படின்றத சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து டெக்னீஷியன் டீடைல்ஸ் வாங்குவோம். யார் வரப்போறா, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே வாங்குவோம். ஏன் அப்படின்னா ஆக்சஸ் கொடுக்கணும். நம்ம ஒரு டேட்டா சென்டர் நுழையிறதுக்கு ஈஸியா நுழைய முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஆக்சஸ் கொடுக்கணும். அந்த ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக நம்ம டெக்னீஷியன் டீடைல்ஸ் எல்லாம் வாங்குவோம். அந்த டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி அந்த டேட்டா சென்டர் பர்சன் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஆக்சஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்டா சென்டருக்குள்ள வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு போவாங்க அந்த பார்ட்ஸை. டிஸ்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இல்ல பவர் சப்ளை கேபிள் எதனா ப்ராப்ளம் இருக்கா, லூஸ் கனெக்ஷன் தான் அதை பண்ணுவாங்க, இல்ல டிம் கார்டு பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை இருக்கோ அந்த ஹார்ட்வேர்ல அந்த பிரச்சனையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. சோ இது அப்ப வந்து ஆக்சுவலா அந்த ஹோஸ்ட் வந்து டவுன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ரைட்டா? இது வந்து இது குட் கொஸ்டின். இது வந்து எல்லாத்துக்குமே பண்ணுவாங்களா அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து டிஸ்க் வந்து சில கம்பெனில வந்து சர்வரை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஆனா என்னுடைய கம்பெனில வந்து நாங்க ஷட் டவுன் பண்ண மாட்டோம், ஹாட் ஆட் எனேபிள் பண்ணிருக்கோம். ஸோ RAID 0 இல்ல அப்படின்னா அது வந்து பவர் ஆன்ல இருக்கும் போது எங்களுடைய சர்வர் ஆன்ல இருக்கும் போது நாங்க ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்ணுவோம். ஆனா இதுவே டிம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ப பவர் சர்வர் வந்து பவர் ஆஃப் பண்ணணும். அது வந்து நம்ம என்ன குவாலிட்டி இப்போ RAID வந்து இப்போ RAID 0ல இருக்குன்னு சொன்னீங்க OS. அப்ப அது டவுன் ஆச்சுன்னா RAID 1 டவுன் ஆச்சுன்னா நாங்க ஷட் டவுன் பண்ணனும். நெக்ஸ்ட் RAIDக்கு மூவ் ஆவாதா? அடுத்த இதுல ஹார்ட்ல OS இல்ல நம்மளுடைய மைக்ரேட் ஆவாதா கேக்குறாரு. இல்ல தெரியும், அப்படிதான் சொன்னாரு ஒரு வாட்டி. ஆக்சுவலா OS வந்து ரெண்டு இருக்கும். கரெக்ட், நீங்க சொல்றது ரெண்டு இருக்கும். ஒன்னு வந்து இன்னொன்னுல மைக்ரேட் ஆகும். பட் சேஃபர் சைடு ஆல்வேஸ் OS இன்ஸ்டால் பண்ணிருக்க அந்த SSD ரெண்டு SSDயுமே இருக்கும், மைக்ரேட் ஆகும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆல்வேஸ் வந்து அந்த டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷட் டவுன் பண்ணுவாங்க.
மத்தபடி Okay. மத்த டிஸ்க் எல்லாம் வந்து என்னுடைய வேற டிஸ்க் எல்லாம் இருக்கு 16 ஸ்லாட்ல இருக்கு 15 பட் அதெல்லாம் வந்து ஓஎஸ்ல இல்ல அப்ளிகேஷன் டேட்டா தான் அப்படின்னும் போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படியே லைவாவே வந்து டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இது வந்து டிஸ்க்கு மட்டும் இல்ல, இது எல்லா ஃபால்ட்டி ஹார்ட்வேருக்கும் இது வந்து பொருந்தும். இப்ப வந்து மெமரி டிம் நான் சொன்ன மாதிரி அதை ரீப்ளேஸ் பண்றோம், இல்ல பவர் சப்ளை கேபிள் பண்றோம் அப்படின்னாலும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பவர் சப்ளை பண்ணும் போது வந்து ஷட் டவுன் பண்ணுவோம், ஏன்னா 2 பவர் சப்ளை போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல எல்லாம் ஷட் டவுன் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஷட் டவுன் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். கண்டிப்பா இன்டர்வென்ஷன் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷட் டவுன் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஷட் டவுன் ஆக்டிவிட்டி எப்படி எல்லாம் பண்ணுவோன்றது அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எடுப்பாங்க. ஐ மீன் மெயின்டெனன்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி, சொல்லுங்க. அந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அதான். ஆமா, அது என்னெல்லாம் பண்ணணும்ன்றது வேற கிளாஸ்ல எடுப்பாங்க. நீங்க இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் இது வந்து மெயினா இந்த ரிமோட் போர்ட்ல என்னென்னலாம் வேலை பார்ப்பீங்கன்றத நான் சொல்றேன். இதே ஓகே, ஸோ ஹெச்பிலன்னா எப்படி அதுவும் சேம் ப்ராசஸ் தானா? இப்போ சேம் ப்ராசஸ். லாக்ஸ் எப்படி எடுப்பீங்க? லாக்ஸ் நான் இப்ப சொன்னேனே, கவனிக்கலையா நீங்க? இல்ல இந்த இதுல ஓகே, இந்த இதுல வந்து அந்த சேவ் லாக்ஸ் சொன்னீங்க. சேம். அந்த சேம் ஆப்ஷன் ஹெச்பிலையும் தான் அதே இருக்குமா தான். வேற? ஹெச்பிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். டிஃபரன்ஸே இருக்காது. ரொம்ப நீங்க அவ்வளோ மைன்யூட் ஐ மீன் டிஃபரன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப சிம்பிள் தான். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். லாக்ஸ் அதே மாதிரி தான் வந்து சப்போர்ட் அசிஸ்ட் இருக்கும். ஸோ எந்த பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க ஒண்ணுத்துல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்னுத்துல ஈஸியா ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி தான் இருக்கும். ஓகே. நீங்க பாருங்க. ஆக்டிவ் ஹெல்த் சிஸ்டம் லாக். ஓகே. செக்யூரிட்டி லாக் இது மாதிரி இருக்கு. ஸோ இதுல இருந்து இது வந்து லாக்ஸ் பாக்குறது. நான் அது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு காமிச்சிடுறேன். ஸ்கிரீன்ஷாட் இருக்கான்னு செக் பண்றேன். சேம் தான். ஸ்கிரீன்ஷாட் மைட் பி நான் இங்க வந்து உங்களுக்கு கூகுள்ல போட்டு எடுக்கலாம். ஓகே, நான் முன்னாடி காமிச்சேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கிரீன்ஷாட். ஐயா வணக்கம். அசோக், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க சரி. ஓகே, ஸோ இதுல இருந்தா நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். சேம் ஆஸ் இட் இஸ் ஐடி ரேக்கு. வேற ஏதாச்சும் இதுல சப்போர்ட் எப்படி லாக் கேஸ் பண்ணுவோன்றது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம இதுல வந்து இதுவும் சப்போர்ட் அசிஸ்ட் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, எப்படி லாக் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது, அதுதான் இது மெயின். ஸோ சர்வர் ஹெல்த் நம்ம பார்த்தோம், எப்படி மெமரி செக் பண்றது, எப்படி வந்து சிபியூ ஸ்டேட்டஸ் செக் பண்றது, எல்லாருடைய ஸ்டேட்டஸ் செக் பண்றதுன்றது. ஐ மீன் சர்வர் வந்து ஹெல்தியா இருக்கா, அந்த சர்வர் ஸ்டேட்டஸ் நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் அதை காமிச்சிடுறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். சர்வர் ஸ்டேட்டஸ் ஒன்றும் இல்லை, அந்த சர்வர் வந்து ஹெல்தியா இருக்கா இல்லையான்றது கிரீன் கலர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல தெரியும் நம்மளுக்கு, அதுதான். ஓகே, ஹார்ட்வேர் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும், எங்க போய் செக் பண்றது, அந்த ஜஸ்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ல போய் பார்க்கணுன்றது சொல்லிட்டேன். சப்போர்ட் அசிஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லாக் கலெக்ட் பண்றது, நம்ம வெண்டாருக்கு வந்து சென்ட் பண்றது அந்த டீடைல்ஸ், அதுதான் இது. ஓகே, ஓஎஸ் ஸ்டேட்டஸ் செக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதோ ஒரு சர்வர் வந்து டவுன்ல இருக்கு, இப்போ இஎஸ்எக்ஸ் சர்வர் வந்து டவுன்ல ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எது வந்து ரிமோட் போர்டை எடுத்து தான் ஓஎஸ் உடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம்.
ஏதாவது எப்படி செக் பண்ணுவோன்றது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அந்த வர்ச்சுவல் கன்சோல் எடுத்து நம்ம பார்ப்போம் அப்படின்றது. இந்த வர்ச்சுவல் கன்சோல் இப்படி ஓப்பன் பண்ணி என்ன பிரச்சனை இருக்கு? சர்வர் வந்து F2 அழுத்தினா உள்ள போதா? அப்படி இல்லைன்னா சர்வர் ஹேங்ல இருக்கா? அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்றது இந்த வர்ச்சுவல் கன்சோல் மூலியமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே. இப்ப வந்து ஃபர்ம்வேர் அப்கிரேட் பேட்ச் அப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். இதுல வந்து 2 டைப்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒண்ணு வர்ச்சுவல் மீடியா மூலியமா அட்டாச் பண்ணி பண்ணலாம். இன்னொன்னு நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான். இப்ப வந்து நான் ஒரு ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணணும். இந்த சர்வருக்கு என்னுடைய ஃபர்ம்வேர் வந்து அவுட்டேட்டடா இருக்கு அப்படின்னா, நான் பண்ணணும் அப்படின்னா, இது ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இது இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா, இங்க வந்து ஜஸ்ட் சிஸ்டம் அப்டேட் லொகேஷன் அப்படின்னு இருக்கும். இல்ல இருங்க இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஓகே. ஸோ இதுதான் இந்த ஸ்கிரீன்ஷாட். மெயின்டெனன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அந்த சிஸ்டம் அப்டேட்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மேனுவல் அப்டேட் அப்படி கிளிக் பண்ணோம்னா எந்த பாத்ல இருக்கு? நான் இப்போ வந்து ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணணும் இல்ல வேற எதனா பயாஸ் அப்டேட் பண்ணணும், எதுனாலும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரௌஸ் பண்ணனா இந்த ப்ரௌஸ் அகைன் எங்க போவோம் அப்படின்னா அந்த ஜம்ப் சர்வர் லோக்கலா நீங்க ஜம்ப் சர்வர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த ISO வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் தான் இது. ஸோ இது மாதிரி உங்களுடைய ஜம்ப் சர்வர்ல இருக்கும். அதை கிளிக் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா அட்டாச் ஆயிடும். அட்டாச் ஆயிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இங்க வந்து எல்லாமே இங்க அப்டேட் என்னென்னலாம் அட்டாச் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்க காமிக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 5 இருக்கு இல்லையா? 5 எனக்கு 5 அப்டேட் பண்ண வேண்டாம், ஒன்னே ஒன்று அப்டேட் பண்ணா போதும் அப்படின்றத வந்து பண்ணணும் அப்படின்னால இந்த ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் அண்ட் ரீபூட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இன்ஸ்டால் நெக்ஸ்ட் ரீபூட், இன்ஸ்டால் அண்ட் ரீபூட். இப்போ சப்போஸ் நான் ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ண போறேன்றது பிசினஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டேன். இந்த சர்வருக்கு டவுன் டைம் எடுத்துட்டேன். டவுன் டைம்னா ஒன்றும் இல்லை, இந்த சர்வர் டவுன் ஆக போகுது. அதனால நான் வந்து அவங்க கிட்ட பர்மிஷன் ஆல்ரெடி அப்ரூவ் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? இப்பவே வந்து இந்த அப்டேட் பண்ணி இன்ஸ்டால் அண்ட் ரீபூட்னு கொடுத்துடலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து ரீபூட் வந்து அப்ரூவல் பண்ணல அவங்க, அதனால நான் ஜஸ்ட் புஷ் பண்ணி மட்டும் வைக்கிறேன். இந்த சர்வர்ல புஷ் பண்ணி மட்டும் அப்படி வைக்கிறேன். இன்ஸ்டால் மட்டும் ஜஸ்ட் இந்த இன்ஸ்டாலேஷன் ரீபூட் ஆனா மட்டும் தான் இது கம்ப்ளீட் ஆகும் இன்ஸ்டாலேஷன். ஓகே, ஸோ இதை நான் புஷ் பண்ணி மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா இன்ஸ்டால் நெக்ஸ்ட் ரீபூட். ஐ மீன் ஒரு நெக்ஸ்ட் ரீபூட் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த ஃபர்ம்வேர் அப்கிரேட் ஆகும். ஃபர்ம்வேர் அப்கிரேட் ஆகிட்டு ரீபூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபர்ம்வேர் அப்டேட் ஆகி அந்த வெர்ஷன் காமிக்கும். ஸோ இதுதான் இந்த 2 ஆப்ஷன். இப்படிதான் ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணுவாங்க. இது இன்னொரு ஒரு ஆப்ஷன் நான் என்னன்னு சொல்லணும்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் வச்சிருப்பாங்க சில கம்பெனில. டெல்லு வந்து ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேரை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு டோம்ன்ற ஒரு டூல் இருக்கு. அது வந்து டெல் ஹார்ட்வேர் கொடுக்கு. டெல் அந்த ஹார்ட்வேர் வெண்டர் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய டூல் இது டோம்ன்ற டூலு. அந்த டோம் வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு பிசிக்கல் சர்வரை சென்ட்ரலைஸ்டா மேனேஜ் பண்ணும். ஐ மீன் பிசிக்கல் சர்வர் அது ESXi இருக்கலாம், இல்ல விண்டோஸ் சர்வரா கூட இருக்கலாம். அது வந்து அந்த டோம்ன்ற டூல் மூலியமா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மூலியமா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணலாம், பயாஸ் அப்டேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அது வந்து எல்லா கம்பெனிலயும் வச்சிருப்பாங்களா அப்படின்னா இல்ல, சில கம்பெனில மட்டும் தான் அது வச்சிருப்பாங்க அந்த ஆப்ஷனு. அப்படி இல்லாத கம்பெனில நீங்க வந்து இந்த ரிமோட் போர்டு மூலியமா தான் இப்படி போய் அட்டாச் பண்ணி இன்ஸ்டால் அண்ட் ரீபூட் கொடுத்தோம் அப்படின்னா அப்கிரேட் ஆகும். அப்படி டோம் இருந்துச்சு அப்படின்னா டோம் இந்த ஏதோ ஃபர்ம்வேர்ல வந்து இந்த ஏதோ SPP ஃபர்ம்வேர் அப்டேட்னு ஏதோ சொல்லுவாங்க. இல்ல அது ஃபர்ம்வேர்ன்றது தனியா செப்பரேட்டா எடுப்பாங்க. அது ஃபர்ம்வேர் கிளாஸ் தனியா இருக்கும். நீங்க இது கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எப்படி அப்டேட் பண்ணுவாங்கன்றத மட்டும் தான் நான் இப்ப சொல்றேன். ஓகே ஓகே, யா. சோ இது கிளியரா? ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணனும் அப்படினா எப்படின்றது கிளியரா இப்போ? மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. இப்போ ஃபர்ம்வேர் இப்போ பயாஸ் இஷ்யூனா இப்போ பயாஸ் அப்டேட் பண்ணா அதுக்கான ஒரு ISO செப்பரேட்டா இருக்குங்களா? ஆமா இருக்கு. நம்ம டவுன்லோட் பண்ணனும். டெல் வச்சிருப்பாங்க. டெல் சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல மவுண்ட் பண்ணி புஷ் பண்ணி வச்சிரணும். ஆமா ஆமா. ஓகே ஓகே.
இப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு 2 4 மொத்தம் 5 ஐஎஸ்ஓ புஷ் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா, உங்களுக்கு இதுல டவுட் இருக்கு, எனக்கு கரெக்டான ஐஎஸ்ஓ பயாஸ் இதுதான் அப்படின்னு தெரியல அப்படின்னா உடனே என்ன பண்ணலாம், நீங்க மெயில் போடலாம் உங்க வெண்டாருக்கு. எனக்கு வந்து இந்த சர்வர் அவுடேட்டடா இருக்கு, இது வந்து என்ன வெர்ஷன் வந்து நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து லிங்கோட எல்லாமே அனுப்புவாங்க. வெண்டார் சப்போர்ட்டும் இருக்கு. உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நீங்க அப்டேட் பண்ணணும் ஒரு சர்வருக்கு புதுசா அப்படி ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா வெண்டார் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். சோ அவங்க லிங்க் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க, அதை டவுன்லோட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். ரோல் பேக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா மேம்? சப்போஸ் தப்பான இருக்கு ரோல் பேக் ஆப்ஷன் ஸ்கிரீன்ஷாட் வச்சில்ல, பட் இருக்கு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன். அது ரோல் பேக் வந்து டோம் வழியாவும் பண்ணலாம், இந்த மாதிரி ரிமோட் கன்சோல் மூலியமாவும் பண்ணலாம். அதை நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ம்வேர் அப்கிரேட் பேச்சஸ் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பவர் ஆப்ஷன்னா என்ன, ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா அதுக்கு ரீபூட் இருக்கு, ஷட் டவுன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சர்வருக்கும் இருக்கும் இல்லையா? சர்வர் வந்து இப்ப டவுன் ஆயிடுச்சு என்னுடைய சர்வர், நான் வந்து என்னுடைய சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும், அங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஓகேவா? நான் அந்த சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எது மூலியமா பண்ணலாம்? ரிமோட் கன்சோல் மூலியமா நான் பண்ணலாம். அந்த ரிமோட் கன்சோல் எங்க போய் பண்றது அப்படின்னா இந்த மெயினா இந்த ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ 2 விதமா நம்ம பண்ணலாம். ஒன்னு வர்ச்சுவல் கன்சோல் ஓபன் பண்ணி இப்படியும் பண்ணலாம், நம்ம அங் ஸ்டேட்ல இருக்கா இங்கேயும் பண்ணலாம். இன்னொன்னு வந்து காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வர்ச்சுவல் கன்சோல் இதுதான், இந்த ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் நான் காமிக்கிறேன். சொல்லுங்க. ஓகே, I think let's conclude the session. சரி, 5 minutes முடிஞ்சிச்சு. சோ இதுதான் everyone join பண்ணிட்டாங்க. 5 minutes முடிஞ்சிடுச்சு. ஓகே, சோ இதுதான் இந்த ஸ்டாப் பண்ணிடுங்க. சோ இதுதான் வந்து